Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்னல் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். சிக்னல் ஆப் பத்தி ரிவ்யூ பண்ண போறேன். சோ நிறைய பேரோட क्वेश्चन என்னன்னா சிக்னல் ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா? வாட்ஸ்அப்ல எல்லா ஃபீச்சர்ஸும் சிக்னல் ஆப்லயும் இருக்கா? வாட்ஸ்அப்போட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து சிக்னல் ஆப்பா? சோ எல்லாத்தோட क्वेश्चनக்கும் இருக்க ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிக்னல் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? வாட்ஸ்அப் மாதிரி இருக்கா? அதிலே இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கா? அதெல்லாம் இதுல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஃபோனுக்கும் இது ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளாக கன்னியூ கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை சேவ் பண்ணிட்டு உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணும்போது அதுலேயும் மேலே ரேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பின் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 பின் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளாக பார்த்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகுது. கான்டாக்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேலரி அண்ட் ஜிஎஃப் ஃபைல்ஸ் கான்டாக்ட் அப்புறம் லொக்கேஷன் இதை வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணி அதை மற்றெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மொத்தமே 5 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க எமோஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி எல்லா எமோஜிஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சொல்ல வந்துட்டேன். ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. அது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் இது டிசப்பேரிங் மெசேஜ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் கூட நீங்கள் டிசப்பேரிங் மெசேஜஸ் வச்சுக்கலாம். 1 டேவும் வச்சுக்கலாம். இது மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ்லையும் பார்த்தீங்கன்னா டெலிவரி ரிப்போர்ட்டு, ப்ரைவசியில் வந்து செக்யூரிட்டி லாக்கு, ஸ்க்ரீன் செக்யூரிட்டி, இது மாதிரி நிறைய செக்யூரிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் நிறையாவே இல்லை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் வந்து நீங்கள் பின்னாடி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பேன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே இல்லை டார்க் தீம் இருக்குது, லைட் தீம் இருக்குது. ஸோ டார்க் தீம் வேணால் செட் பண்ணிக்கலாம். இது டார்க் தீம், அதுக்கப்புறம் இது லைட் தீம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒய்ஃபை காலிங் அது மாதிரி ஆப்ஷன், ஒய்ஃபை காலிங் அதெல்லாம் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ் சிஸ்டம் எமோஜிஸ், சேட் பேக்கப் இதுதான் ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து க்ளவுடில் அதாவது இன்டர்நெட்டில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் இன்டர்னல் மெமரியில் தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வேளை இதில் அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் திரும்ப பேக்கப் எடுக்க முடியாது. ஒன்லி வந்து மொபைல் ஃபோனில் தான் சேவ் ஆகும். க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவ் ஆகாது. இதுதான் இதில் இருக்க ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து எப்பயுமே வச்சுக்கணுமா இல்லை அதை கிளியர் பண்ணணுமா அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேறு ஏதோ அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருந்தாலும் அதுவும் இதில் இருக்குது. லிங்க் டிவைஸ் வேறு டிவைஸோட வச்சுருந்தாலும் இதில் இருக்குது. அது டொனேட் டு சிங்கிள் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து டொனேஷனில் தான் இந்த ஆப் இருக்குது அது மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ இப்போ குரூப் க்ரியேட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்பில் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஆட் பண்ணி நம்ம டார்ச்சல் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க வந்து இப்போ நீங்கள் குரூப்பில் ஒருத்தனை ஆட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த குரூப்பில் அவங்க இருப்பாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணலின்னா அந்த குரூப்பில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பர்சனை நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காம அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதில் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெக்வஸ்ட் பாருங்கள், அவங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வைட் பண்ணவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நல்லா இருக்குது இந்த ஆப்ஷன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஆப்ஷன் இது வந்து வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் குரூப், எக்ஸிட் குரூப் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.